வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்ன சார் இது அவேர்னஸ் வீடியோ காட்டுறீங்களா? ஆமாம் சார், இன்றைக்கி 11th of June 2025 சாயங்காலம் வேலை ஒரு 5:30 to 5:45 வச்சுக்கோங்களேன், ஆர் கொஞ்சம் டைம்ஸ் பிஃபோர் தட். கரெக்டாக நம்ம ஓடிஏ நங்களூர் மெட்ரோலேருந்து மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகும்பொழுது அந்த டனல் ஒன்று வரும். கரெக்டாக டனலுக்குள்ளே போகும்போது மெட்ரோ ட்ரெயின் நின்றுடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு என்கவுண்டர் ஆகலாம். நான் இறைவனை வேண்டிக்கிறேன், யாருக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது. பட் ஸ்டில் இட் கேன் ஹேப்பன் பிகாஸ் இட் இஸ் டெக்னிக்கல். ஓகே, ஸோ ஒரு லிஃப்ட்டில் தனியாக மாட்டினாலோ ஒரு மெட்ரோவில் தனியாக மாட்டினாலோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பழமொழி இருக்குது, புலி அடிக்கிற முன்னாடி கிளி அடிக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பயப்படாமல் இருங்க. உங்களை சுற்றி மக்கள் இருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே போகிறீங்கன்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு ட்ரெயினில் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. உங்கள் கையில் செல்ஃபோன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் 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 இது பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நான் நிறைய தடவை லிஃப்ட்டில் மாட்டியிருக்கேன், நிறைய தடவை ட்ரெயினில் மாட்டியிருக்கேன். பேனிக் ஆகாதீங்க. லிஃப்ட்டில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஃபோன் பண்ணி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தகவல் சொல்லுங்கள். கம்யூனிகேட் பண்ணி உங்களை காப்பாற்றிடுவாங்க. ஓகேங்களா? இல்லை இந்த மாதிரி ட்ரெயினில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கூட ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாதீங்க. சிக்னல் கிடச்சா உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஃபஸ்ட்டு தகவல் சொல்லிவிடுங்க. ஏன்னா அவங்க நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னு நினச்சி அவங்க பாவம் பயந்துட்டுருப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, ட்ரெயினுக்குள்ளே ஏர் கண்டிஷனிங் யூனிட் ஓடிட்டுருக்கோம். ஸோ மூச்சு உங்களுக்கு முட்டாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ட்ரெயின் ஓடாட்டி மூச்சு முட்டிடணும். அதெல்லாம் ஒன்றும் முட்டாது. நான் இருக்கும்போதும் ஏசி நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து டனல் வழியாக வந்துச்சு. ஆனாலும் இன்னும் சிக்னல் கிடைக்காதனால திரும்பி நிறுத்திட்டாங்க. ஸோ எப்போ ட்ரெயின் எடுப்பாங்க சொல்கிறது கேரண்டி கிடையாது. ஸோ நிறுத்திட்டுருக்காங்க. ஸோ பேனிக் ஆகாதீங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது பேனிக் ஆனாலும் அவங்கள பேனிக்காக விடாதீங்க. தைரியம் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேஃபாக வெளியே வந்துடுவோம், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள். சரிங்களா? டோன்ட் வரி. மெயினாக முக்கியமான விஷயம், எந்த ஒரு விஷயத்துக்கும் டோரை மட்டும் திறந்துடாதீங்க. அவசரப்பட்டு டோர் திறந்தீங்கன்னா இட் வில் பி ரிஸ்கியர். குறிப்பாக லிஃப்ட்டில் நீங்கள் டோர் திறந்த வேலை லிஃப்ட் ஒர்க் ஆகிடுச்சுன்னா அந்த சமயம் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களோட கை கால் உடையறிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இழக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, உயிர் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ஓப்பன் த டோர் அன்னெசரிலி. வெயிட் பண்ணுங்கள். அதுவும் நம்ம சென்னை மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டோன்ட் ஒரி, டெக்னிக்கல் இஷ்யூ, நாங்கள் இந்த ஸ்டேஷனோட உங்களை கொண்டு போய் விட்டுருவோம், அதுக்கப்புறமா சர்வீஸ் இருக்காது, எல்லாமே கிளியராக சொல்கிறாங்க. ஸோ அந்த இருட்டில் நிறைய பேருக்கு பயம் இருக்கும். அது இயல்பு, சகஜம். ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் தஸ், நோ நீட் டு ஒரி அபவுட் தட். ஸோ இது ஒரு டெக்னிக்கல் வீடியோ, அதுக்காக தான் இதை போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் மாட்டிட்டிங்கன்னா டோன்ட் பேனிக் அட் ஆல். பொறுமையாக இருங்க. குடுகுடும் ஓடாதீங்க, ரஷ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஓடும் பொழுது பல பேர் உங்களை பார்த்து சேர்ந்து ஓடுவாங்க. நீங்கள் தவறி விழுந்தீங்கன்னா நீங்கள் கீழே விழுந்திருக்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்க, உங்கள் மேலே ஏறி மீச்சு கூட போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட் மேலே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஏர்போர்ட்டுன்னு ட்ரெயின் போட்டிருக்கோம், ஆனால் அந்த டைம் இருக்காது. ஸோ திஸ் ட்ரெயின் இஸ் டெர்மினேட்டட் ஹியர். அதுக்காக அந்த டெக்னிக்கலாக கொஞ்சம் முன்ன பின்ன ஓடுமே தவிர இந்த ட்ரெயின் பார்த்தோன்னா மேலே போகாது. ஸோ நம்ம இறங்கிக்கிட்டு நம்ம பஸ்ஸோ பக்கத்தில் ஸ்டேஷன் தான் நடந்தோ இல்லை ஆட்டோவோ ரேப்பிடோவோ, நமக்கு நிறைய மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஓலா, ஊபர், நான் யாரையும் ப்ரொமோட் பண்ணல. ஐ ஆம் சேயிங் ஆட்டோவோ ஏதோ ஒன்று பிடிச்சி போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேனிக் ஆகாதீங்க, ஓடாதீங்க, க்யூவில் போங்க. கீப் யுவர் மைண்ட் கான்ஷியஸ், ட்ரை டு ஹெல்ப் அதர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரும்போது என் பக்கத்தில் இருக்க என்னோட சகப்பயணி உட்காந்துட்டார். ஸோ அவங்களாம் ஸ்டேஷன் வந்துச்சு, நீ இறக்கி விடுங்க. இட்ஸ் குட் ஃபார் ஆல். ஹெட்ஃபோன்ஸ் பயன்படுத்தாதீங்க. ஏன் இந்த வீடியோ எல்லாம் கேட்டு பண்ணி நான் போகிறேன்னா, ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கேட்குறது நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். பக்கத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். பி ஹியூமனிட்டி, பி பேஷண்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. முடிஞ்ச வரையும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட இன்னொரு ட்ரெயின் நம்ம ட்ரெயின் போகிறதுக்காக நிற்கிது. ஸோ எங்கள் ட்ரெயின் போனால் தான் அந்த ட்ரெயின் மேலே வர முடியும். ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. டோன்ட் பேனிக், பி சேஃப். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.